கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 103 8 வசனத்திலே கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் இரக்கம் உள்ளவராக, உருக்கம் உள்ளவராக, நீடிய சாந்தம் உள்ளவராக, மிகுந்த கிருபை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில காணப்படுவாராக என்பதை ருசிக்க அனுக்கிரகம் செய்வாராக. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீடிய சாந்தத்தோடு, மிகுந்த உருக்கத்தோடு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை காண உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆம், கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த நாளிலே ருசிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், உருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவருடைய அன்பு மிகவும் பெரியது. இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய அன்பை அதிகமாக ருசிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த பொறுமையில கர்த்தர் எங்களோடு கூட உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அன்பை ஒவ்வொரு நாளும், விசேஷமாக இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அதிகமாக உணர அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிப்பதை மாத்திரமல்ல, இந்த நாளில் அதிகமாக ருசிக்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.